பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள பெண்களுக்காக 413 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக ஹிலாரி கிளின்டன் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் 2 நாள் பயணமாக குஜராத் வந்துள்ளார். சுரேந்திரா நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது சமூக நல அமைப்பான கிளின்டன் குளோபல் இனிஷியேட்டிவ், இந்தியாவின் மகளிர் சேவை அமைப்பு மற்றும் பிற உலக அமைப்புகள் சேர்ந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான நிதியை அறிவிப்பதாக கூறினார். இந்த நிதியின் மூலம் பெண்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அதனை எதிர்த்து போரிடுவதற்கான வழிமுறைகள் கற்பிக்கப்பட உள்ளதாகவும் ஹிலாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார். Launch a $50 million global climate resilience fund for women. This fund will empower women and your communities to have access to resources that will make you more resilient to the effects of climate change, like extreme heat. தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். செங்கல்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் கடந்த 31ஆம் தேதி உயிரிழந்த சிறுவன் கோகுல் ஸ்ரீ குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கூர்நோக்கு இல்ல அலுவலர்கள் 6 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் தாயாருக்கு அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தாம்பரத்தில் ஒரு குடியிருப்பினை ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு IAS அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பாக ஒரு பிரதிநிதியும் உள்ளடக்கிய குழு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் ஆவினில் முறைகேடாக பணி நியமனம் செய்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 41 பேர் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தனர். அப்போது தமிழ்நாடு அரசின் அரசாணையை மீறி விருதுநகர் ஆவினில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முறைகேடாக பணியாளர்களை தேர்வு செய்த உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பால்வளத்துறை செயலாளர், ஆவின் மேலாண் இயக்குநர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். கரூர் அருகே சூடாமணி மாசாணி அம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மாசாணி அம்மன் கோயிலில் 25ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்குதல் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து அக்னி சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் கோயிலை வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து கோயில் முன்பிருந்த பூக்குழியில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் சமயனூர் அருகே வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி பெண் கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். கண்ணனூர் கிராமத்தை சேர்ந்த சத்யா என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகாரில் திருமணத்தின் போது 45 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை அளித்த நிலையில் வீடு கட்டுவதற்காக தனது பெற்றோரிடம் இருந்து 15 லட்சம் ரூபாயை கணவர் பெற்றதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து துன்புறுத்தும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது நகை மற்றும் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். விஷம பிரச்சாரங்களை முறியடித்து மெரினாவில் கருணாநிதிக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு முதல் கடலூர் வரை சமூக நீதி பாதுகாப்பு திராவிட மாடல் என்ற தலைப்பில் விளக்க பரப்புரை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி அத்தனை எதிர்ப்புகளையும் கருணாநிதியின் எழுதுகோள் முறியடிக்கும் என்று கூறினார். யார் என்ன விஷம செய்திகளை வெளியிட்டாலும் பேனா தெளிவாக நினைவு சின்னமாக வரும். காரணம், அதில் உள்ளே இருக்கிற மை பெரியார் என்ற போராட்ட ஆயுதம். டெல்லியில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்தது. கஞ்சவாலா அருகே லட்பூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. மளமளவென பற்றிய தீ பேருந்து முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த சில பயணிகள் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச கால்பந்து போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியா நேபாளம் இடையேயான சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நேரு விளையாட்டு மைதானத்தில் மேலாளர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 15 மற்றும் 18ஆம் தேதிகளில் இந்தியா நேபாளம் மகளிர் அணிகள் நட்பு ரீதியில் விளையாட உள்ளதாகவும் இதற்காக தமிழ்நாடு மகளிர் கால்பந்து சங்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு விண்ணப்பித்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி ஒளிரும் ஈரோடு அமைப்பினரிடம் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் தனித்தனியாக சந்தித்து ஆதரவு கோரினர். இடைத்தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஒளிரும் ஈரோடு அமைப்பினரை அமைச்சர்கள் கே நேரு, ஏவா வேலு, முத்துச்சாமி, தங்கம் தென்னரசு, தாமோ அன்பரசன், மிகநாதன் ஆகியோர் சந்தித்து காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அதன் பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி உள்ளிட்டோர் அதிமுக வேட்பாளருடன் சென்று ஆதரவு திரட்டினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒளிரும் ஈரோடு அமைப்பிற்குள் நுழைந்தவுடன் அதிமுகவிற்கு ஒளி பிறந்து விட்டதாக தெரிவித்தார். இன்று தென்னரசு வேட்பாளரை தேடி நம்முடைய OPS அவர்கள் இவருக்கு ஆதரவளிப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். நேரத்துமா அவருடைய அறிவிப்பு என்பது இந்த இடமே ஒளிரும் ஈரோடு. அவர் வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் அந்த வேட்பாளர். ஆகவே ஒளிரும் ஈரோட்டுக்குள் நுழைந்தோடனே எங்களுக்கும் ஒளி பிறந்திருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. கைரேகை பதிவுகள், ஆதார் விவரங்களை வைத்து பலரின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நூதன முறையில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த நபர் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் OSR கடப்பா மாவட்டம் சின்ன சவுக் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர ரெட்டி. இவருடைய வங்கிக் கணக்கில் இருந்து திடீரென்று 89,550 ரூபாய் மாயமானது. இதுகுறித்து சின்ன சவுக் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். தனக்கு எந்த OTP நம்பரும் குறுஞ்செய்தியாக வரவில்லை என்றும் தான் யாருக்கும் OTP நம்பரை பகிரவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட ராஜசேகர ரெட்டி போலீசாரிடம் தெரிவித்தார். இந்நிலையில் இது போன்ற சைபர் கிரைம் மோசடிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் பகுதியில் அதிக அளவில் நடைபெறுவதை போலீசார் கண்டுபிடித்தனர். அங்கு சென்ற போலீசார் சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்டு வரும் அந்த பகுதியைச் சேர்ந்த சேஷநாத் சர்மா என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ஆன்லைன் மூலம் பொதுமக்களின் கைரேகைகளை தரவிறக்கம் செய்து அதன் மூலம் ஆதார் தரவுகளை கொண்டு வங்கி சேமிப்பை சுருட்டியது தெரிய வந்தது. ஒருவருடைய ஆதார் எண்ணையும் கைரேகையையும் வைத்து அவரது வங்கியிலிருந்து பணத்தை மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியும். வங்கி சேவை இல்லாத குக்கிராம மக்களுக்கு பயன்படும் என்பதால் இந்த சேவையை அரசு அனுமதித்துள்ளது. இதை பயன்படுத்தி AEPS என்ற செயலி மூலம் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை இதுவரை சேஷநாத் சர்மா சுருட்டியது தெரிய வந்தது. இதற்காக IGRS என்ற தளத்தில் இருந்து 1,00,000 வாடிக்கையாளர்களின் கைவிரல் ரேகை பதிவுகளை தரவிறக்கம் செய்து சேகரித்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த கைவிரல் ரேகைகளை பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்தி குளோனிங் முறையில் உருவாக்கி மோசடிகளில் ஈடுபட்டதை சேஷநாத் சர்மா ஒப்புக்கொண்டார். இதுவரை 440 வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சுருட்டியுள்ளார். இந்த மோசடியில் விகாஸ், அட்சயா யாதவ் ஆகிய 2 பேர் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேஷநாத் சர்மாவிடம் இருந்து 1,00,000 வாடிக்கையாளர்களின் கைவிரல் ரேகை பதிவுகளுடன் கூடிய ஹார்ட் டிஸ்க், ஸ்கேனர், மொபைல் போன், கைவிரல் ரேகை பதிவு செய்யும் கருவி, மானிட்டர், ரப்பரால் தயார் செய்யப்பட்ட கைவிரல் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். மேலும் பொதுமக்கள் 22,000 பேரின் ஆதார் தரவுகளும் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் மீது சைபர் கிரைம் மோசடி தொடர்பாக 128 வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும்
அவற்றில் 17 வழக்குகள் தெலுங்கானா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் விகாஸ், அட்சயா யாதவ் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்ஜெட்டில் மருத்துவ காப்பீட்டுக்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ உட்கட்டமைப்பிற்கான நிதி போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட போகும் தாக்கம் என்ன என்பது குறித்து இன்றைய இன்டெட் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இந்த தொகுப்புடன் 7 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. மத்திய பட்ஜெட் 2023-2024 மருத்துவ காப்பீட்டுக்கான நிதி என்பது கூடுதலாக ஒதுக்கி இருந்தாலும் அது பொது சுகாதாரத்துல பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால ரிஃப்ளெக்ட் ஆகாம போகுது. மிக குறிப்பாக பொது சுகாதாரத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இலவச மருத்துவம் கிடைக்காம போகுது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் இந்த பட்ஜெட்ல கூடுதலாகவே உயர்ந்திருக்கிறது. நாம் இந்த காப்பீட்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பிரதானமான ஒரு திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற மத்திய அரசினுடைய சுகாதார திட்டம். இந்த திட்டத்துக்கு கடந்த பட்ஜெட்ல 1850 கோடி தான் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல அது 2200 கோடியாக மாறி இருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கான காப்பீட்டு திட்டம்னு பார்க்கும்போது கடந்த பட்ஜெட்ல அது 2645 கோடியாக இருந்தது. இந்த பட்ஜெட்ல அது 3846 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கடந்த பட்ஜெட்ல 6412 கோடி, அதுவே இந்த பட்ஜெட்ல 7200 கோடி. சரி, உள்கட்டமைப்புகளுக்கான நிதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உள்கட்டமைப்புகளுக்கான ஒரு பிரதானமான ஸ்கீமா மத்திய அரசு மெயின்டைன் பண்ணக்கூடிய NHM அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் ஹெல்த் மிஷன். இந்த திட்டம் தான். இந்த திட்டத்திற்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலா நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அது கடந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது 28,600 கோடியா இருந்தது. இந்த பட்ஜெட்ல 29,085 கோடியாக அந்த நிதி ஒதுக்கீடு என்பது இருக்கு. இதுவே மற்ற திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ கல்விக்கான மனிதவளம் HR, அப்புறம் 3ஆம் நிலை பராமரிப்பு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஸ்வஸ்தா யோஜனா, அப்புறம் எய்ம்ஸ் கல்லூரிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட குறையத்தான் நிதி ஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இது உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் போகிறது. ஏன்னா இந்த ஸ்கீம்ல எல்லாம் ஒரு பணவீக்கம் என்கிற ஒரு பிரச்சனை வருகிற போது பரவலாக நிதி ஒதுக்கீடு செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியாமல் போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஹெல்த் ஸ்கீமுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படின்னு கடந்த பட்ஜெட்டையும் இதையும் நம்ம ஒப்பிட்டோம்னா 2022-23 86,201 கோடியாக இருந்தது. தற்போது 2023-24 பட்ஜெட்ல 89,155 கோடியாக அதிகரித்திருக்கிறது. சரி, இது ப்ராப்பரா கைக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருளாதார நிலைத்தன்மையில் ஏற்படக்கூடிய சிக்கல், பணவீக்க சூழல்ல உள்கட்டமைப்பு நிதி என்பது நம்ம பார்த்தோம். அந்த நிதி போதுமானதாக இல்ல. அது சரியாகும் பட்சத்துல தான் இந்த சிக்கல் தீரும். சரி, இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பொது சுகாதாரத்துல கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி, மிக குறிப்பாக இலவச மருத்துவம் என்பது கிடைப்பதுல சிக்கல் ஏற்படும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அதற்கான எல்லா வசதிகளையும் கொண்ட மருத்துவமனை தான் அங்க சிகிச்சை பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அதன் மூலமாகத்தான் இலவச மருத்துவம் என்பது உறுதி செய்யப்படும். அது அனைவருக்குமான மருத்துவம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.